அங்கே உட்கார்ந்து பேசுவது எனக்கு நல்லா கேட்குது. யாரும் ரகசியமாக இருந்தால் மெதுவாக மற்றவர்கள் கேட்காமல் அமைதியாக உங்களுக்குள்ளே பேசலாம். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. சட்டப்பேரவையில் இன்னைக்கு வேளாண் பட்ஜெட் தாக்கல் நடந்து முடிஞ்சிருக்கு. தாவேகா ஆட்சியில நடக்கிற முதல் பட்ஜெட் தாக்கல் அப்படிங்கிறதுனால இந்த பட்ஜெட் தாக்கல் மக்கள் மத்தியிலையும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு. இந்த 2ஆம் நாள் பட்ஜெட் தாக்கல்ல ஆளும் கட்சிக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற வகையில திமுகவினர் கருப்பு உடை அணிஞ்சு வந்திருக்காங்க. திமுகவினரோட இந்த செயல் சோசியல் மீடியால பேசுபொருளா மாறி இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்க, தமிழ்நாடு வேளாண் துறை அமைச்சர் வினோத் அவர்கள் வேளாண் நிதிநிலை அறிக்கையை வாசிக்கும் போது எதிர்கட்சியினர் தொடர்ந்து அவங்களுக்குள்ள ஏதோ பேசிட்டு இருந்திருக்காங்க. இவங்களோட இந்த செயல் சட்டப்பேரவைக்கு தொந்தரவா இருக்கவே சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அவர்கள் அவங்களை கண்டிச்சது இப்ப வைரல் ஆயிட்டு இருக்கு. இப்படி சபாநாயகர் எதிர்கட்சியினரை பார்த்து நீங்க அங்க பேசுறது இங்க வரைக்கும் கேக்குதுன்னு கலாய்க்கிற வகையில சொல்லியிருக்காரு. இவரோட இந்த செயலால சட்டப்பேரவையில சிரிப்பலை ஏற்பட்டிருக்கு. இந்த தமிழ்நாடு பட்ஜெட் தாக்கல் செப்டம்பர் 8ஆம் தேதி வரைக்கும் நடக்க இருக்கு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. நீர்வளத்துறை பாசனம் மற்றும் குடிநீர் தேவைகளுக்கு இன்றியமையாத ஆதாரமான மழைநீரை அணைக்கட்டுகள் மற்றும் ஏரிகள் சேமித்து வைத்து திறம்பட பகிர்ந்தளிப்பது நீர்வளத்துறையின் முக்கியமான குறிக்கோளாகும். அணைகளிலிருந்து பாசனத்திற்கு திறந்துவிடப்படும் நீர் தங்கு தடையின்றி கடைமடை பகுதி வரை விரைந்து செல்ல ஏதுவாக 2026-27ஆம் ஆண்டில் உறுப்பினர்கள் அங்கே உட்கார்ந்து பேசுவது எனக்கு நல்லா கேட்குது. யாரும் ரகசியமாக இருந்தால் மெதுவாக மற்றவர்கள் கேட்காமல் அமைதியாக உங்களுக்குள்ளே பேசலாம். பேசுவதை தவிர்ப்பது நல்லது. ஏன்னா நீங்கள் பேசுகிறது எனக்கே எல்லாமே கேட்குதுங்க. அவருடைய பேச்சுக்கு அது இடையூறாக இருக்கிற அறிக்கைக்கு நீங்கள் தொடரலாம். மாண்புமிகு அமைச்சர் தொடரலாம். அணைகளிலிருந்து பாசனத்திற்கு திறந்துவிடப்படும் நீர் தங்கு தடையின்றி கடைமடை பகுதி வரை விரைந்து செல்ல ஏதுவாக 2026-27ஆம் ஆண்டில் 125 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆறுகள், வாய்க்கால்கள், கால்வாயில்கள் மற்றும் வடிகால்களில் 5955 கிலோமீட்டர் நீளத்திற்கு 1161 தூர்வாரும் பணிகள் நீர்வளத்துறையால் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இதனால் மாநிலத்தின் நெல் மற்றும் இதர பயிர் வகைகளின் சாகுபடி பரப்பு மற்றும் உற்பத்திக்கான இலக்குகளை அடைவதோடு விவசாயிகளின் வருமானத்தையும் அதிகரிக்க இயலும். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா.